இங்க பாருமா, இவ்வளவு பெரிய பட்டாளத்துல கட்டி வைக்க முடியாது, சொல்லிட்டு அவ்வளவுதான். கோவம் இவ்வளவு கோவம் உங்களுக்கு வேண்டாமே, இவ்வளவு வெறித்தனமா உங்களுக்கு வேண்டாம். அம்மா கிட்ட போயிட்டு நான் அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நான் எப்படி சமைச்சு போடுவேன், எனக்கு தனி குடுத்தனம் போற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ஓகே. பொலியேன்னு ரெண்டு வைக்கலாம், அப்படியே எடுத்துட்டு வந்துருவேன். அப்படி ஒரு பொண்ணே எனக்கு தேவையில்லை. நீ மட்டும் தான் உலகத்துல தனியா செய்றியா? எல்லா பொண்ணுங்களும் தான் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல வேலை செய்யறாங்க, நீ மட்டும் அதிசயமா? எத்தனை பையன் பெத்தாலும் பையனை பெத்த பேரண்ட்ஸ் கண்டிப்பா பாவம் பண்ணவங்க தான் சார். அம்மா வேணவே வேணாம், அவங்களுக்குலாம் நான் வடிச்சு கொட்ட முடியாது. எனக்கு நிறைய கோல்ஸ் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி கூட்டம் கும்பல் நீங்கள மரியாதை இல்லாம பேசுற பிள்ளைங்களுக்கு மாப்பிளையே கிடைக்க கூடாது. அன்பார்ந்த வெளிநாட்டு நிறுவனங்களே, என்ன வித்தாலும் நாங்க வாங்குவோம், அதுக்காக இஎம்ஐ கட்டுவோம், கடனாளி ஆவோம். அதான் சார், ஹஸ்பண்ட கூட இழந்துட்டு ஒரு பொண்ணு வாழ்ந்துருவா, பிள்ளை இல்லாம இருக்கவே முடியாது. மரணத்தை விட மோசமானது எந்த ஒரு தாய்க்கும் தன் பிள்ளையால உதாசீனப்படுத்துறதுங்க சார் ஒரு மரணத்தை விட கொடுமையான வழி. இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸ். இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு, அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஆக்சுவலா மனிதனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், உங்களுக்கு எனக்கு எல்லாம் இங்க இருக்கு, உங்களுக்கு இந்த டிவி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது சுதந்திரம். கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். ஆழமா யோசிச்சு பாத்தீங்கன்னா வேலை செய்ய யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு போகணும், அப்படிலாம் வந்து இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா அதுல ஒரு சுதந்திரம் இல்லை அப்படிங்கறதுனாலதான். இந்த வேலையை எனக்கு வேலையை விட்டுருவோம். அப்புறம் நம்ம குடும்பம் தெருவில் நிக்கிறேக்கா, வேற வழி இல்ல, பணம்னு ஒண்ணு வேணுங்கிறதுக்காக தான் மனுஷன் அதை ஃபாலோ பண்றானே ஒழிய யாருக்கு வேலை பார்க்கலாம் பெருசா பிடிக்காது. போட்டுக்கு என்ன பண்ணுவேன், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன். ஒரு காலத்துல கூட்டு குடும்பமாக இருந்த நம்ம சமூகத்துல நியூக்ளியர் ஃபேமிலிஸை நோக்கி நகர்த்த ஆரம்பிச்சது. ஆரம்ப கட்டத்துல முதல் கட்ட தேவைங்கிறது எனக்கும் என் கணவனுக்குமான சுதந்திரம். மாடியில பெட்ரூம் இருக்கு, அங்க கூண்டு போய் கொஞ்சம் போங்க போங்க போங்க. ஆண் பிள்ளைகள் அம்மாக்கெல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க, இந்த பக்கம் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கீங்க. நான் ஒரு சின்ன ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ உங்களை பொண்ணு பார்க்க வராங்க. ஆமாங்க, போன வாரம் கூட 2-3 பேர் வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க. வரப்ப என்ன சொல்றாங்க, மாமனாரு மாமியாரு நாத்தனாரு ஓப்படியா இவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க சந்தோஷமா குடும்பம் நடத்தணுமா அப்படின்னு சொன்னா உங்க ரியாக்ஷன் என்ன? உங்க ரியாக்ஷன் மட்டும் எனக்கு போதும். அப்ப ஒண்ணு செய்ய, 1 லிட்டர் பூச்சி மருந்து வாங்கி என் வாயில ஊத்தி விட்டு போய் சேர்ந்துறேன். நான் முடிஞ்சேன். பயமா இருக்கும் சார். பயமா இருக்கும். அச்சச்சோ அச்சச்சோ, ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலச்சிடுறாசா. ஊன்னு சொல்றேன் எங்க அம்மா பார்த்து, அம்மா அப்படின்னு என்னது இது அப்படின்னு ஒரு குழப்பமா இருக்கு. ஓகே, எஸ். எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமான்னு. எங்காச்சும் ஓடி போயிடலாம்னு தோணும். Damn, this is definitely not going to work out. Damn, it's not definitely not possible. ஃபியூச்சரே தொலைஞ்சிச்சு அப்படின்னு நினைப்பேன். ஃபியூச்சரே தொலைஞ்சிச்சு நினைப்பீங்களா? காட்டுவாசி கூட்டத்துல அடிமாடா போறதே. ரொம்ப பயமா இருக்கும் சார். இருக்கும்போதே ஹார்ட் பீட் டென்ஷன். ஹார்ட் பீட் டென்ஷன். அழுக வரும், கண்டிப்பா அழுக வரும். அச்சச்சோ அச்சச்சோன்னு அடிச்சுட்டு அழணும்னு தோணும். அங்க ஃபேமிலி எல்லாம் பார்க்கும் போதே ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு மூஞ்சியும் பார்த்து பார்த்து அழணும்னு தோணும். எரிச்சலா இருக்கும், டென்ஷனா வேக்க ஆரம்பிக்கும். என்ன பண்றது, ஐயோ இதுக்கப்புறம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போதோ அப்படின்ற ஒரு தாட்ஸ் வரும் மனசுக்குள்ள. ரொம்ப பயமா இருக்கும், டென்ஷனா இருக்கும். பயப்படாத, பயப்படாதா. அவங்க டக்குன்னு சொன்னேன் எல்லாத்தையும் என் தலையில கட்ட பாக்குதுங்க. இந்த கல்யாணம் அவசியமா? மீ வேணாம் வாமி, எனக்கு கல்யாணம் வேணாப்பா. இதுதான் கடைசி முடிவா? ஆமா மீ அம்மா. ஓகே, அம்மா பார்த்து நீ தனியா வா உனக்கு இருக்குன்னு சொல்லுவேன். அம்மா பார்த்து தனியா வா. வெளியே வா, மம்பட்டி விட்டு நடுமண்டு பொறுக்குறியா? ஓகே, வேற பிளானிங் ஓடும். இவங்க எல்லாம் எப்படி பிரிச்சு தனி கொடுத்தனும் போறது அப்படிங்கிற ஒரு பிளானிங் அங்கே ஒரு பிளானிங் ஓடும். ஓகே, உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்திருக்கா, மரியாதையோ நாகரிகமோ தெரிஞ்சிருக்கும் உனக்கு. சோ இவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு அங்கேயே அப்சர்வ் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணா இப்படி எல்லாம் பேசுறாங்க, நம்ம எரிச்சல் விடுற மாதிரி இப்படி பார்த்து பேசணும்னா இவ்வளவு கூட்டு தனியா போன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. வெரி குட் ஃபேமிலி கேட். வீட்டுக்கு கூட்டு போய் விளக்கேத்த வச்சோன்னு வை, விளக்கெரியாது, வீடே எரிஞ்சு போயிடும். ஓகே, இங்க யாரார வச்சா பிடிச்சா அல்லது யாராட்ட தகராறு பண்ணா நான் தனி கொடுத்துறேன் போலாம், அங்கே ஒரு பிளான் அப்சர்வ் பண்ணிட்டு முதல் நாள்ல இருந்தே ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? கல்யாணம் முதல் நாள்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நிறுத்த முடியாது. ஆனா நம்ம உள்ள போய் என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சோம். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. வேற ஒரே டென்ஷனா, எப்படிதான் இவங்க எல்லாம் சமாளிக்கிறது, என்ன மாதிரி பண்ணி நம்ம வந்து டேக்கிள் பண்றது அப்படிங்கறத சீரியஸா யோசிப்பேன். ஒரு நெக்கத்தெல்லாம் கடிச்சிட்டு ஒரு மாதிரி வேர்த்து படப்படுத்து சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அவங்க ஓகே சொல்லிட்டாங்கல்ல அப்பா அம்மா, அவங்க கிட்ட போய் வேண்டாம்னு சொல்ல முடியாது. சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன எப்படி சமாளிக்கிறது இந்த கூட்டத்தை? ஓகே, இந்த கூட்டத்தை நாக்க உள்ள வச்சு பச்சு நறுக்கி உடனே ஓடி போய் ஏன் இப்பெல்லாம் பண்றீங்கன்னு உடனே ஓடி போய் கேட்கணும்னு தோணும். அந்த மாதிரி கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணமே வேண்டாம். என் அழகுக்கு அந்தஸ்துக்கு நான் இப்படியே தான் சாகர வரைக்கும் இருப்பேன். அம்மா கிட்ட பேசி பார்ப்பேன். அவங்க தனி கொடுத்து ஓகே சொன்னாங்கன்னா ஓகே சொல்லுங்கம்மா, இல்லனா மாப்பிளையே வேணாம். தனி கொடுத்தனா ஓகேன்னு சொல்லுங்கம்மா, இல்லாட்டி வேண்டாம்னு சொல்லிடுவீங்க. என் பர்சனாலிட்டி கேட்டா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்ப்பா. ஓகே, இது எப்படி உங்க அம்மாட்ட சொல்லுவீங்க? ரொம்ப உங்களால மேனேஜ் பண்றதுல ரொம்ப கஷ்டம். உங்க பொண்ணுக்காக இதை கொஞ்சம் கேட்டு பாருங்க. உன் பொண்ணு மேல கல்லு தான் வைக்கணும்.
இதேதான் கேள்வி எல்லாருக்கும் நான் வைக்க போறேன். வந்துட்டாங்க, பேசிட்டாங்க, கூட்டு குடும்பம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ உங்க அம்மா கிட்ட உங்க எதிர்ப்பு நீங்க தெரிவிக்கணும். உங்க அம்மாவிடம் எப்படி பேசுவீர்கள்? அம்மா தாயே என்ன காப்பாத்துமா, என் கழுத்துல மாறி போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. அம்மாவை தனியா கூப்பிடுவேன். அம்மா கிட்ட என்ன சொல்லுவேன்னா, அம்மா எவ்வளவு பெரிய கும்பல்ல வேணாலும் என்ன தள்ளி விடுங்க, எனக்கு தனி குடுத்தனம் போற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ஓகே. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். அவங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நான் எவ்வளவு பெரிய கும்பல் வேணாலும் மாட்டிக்க தயார். பட் ஃபுல் அவங்க கும்பல்லாம் என்னால சமாளிக்க முடியாதுமா. இவளுக்கெல்லாம் இவ செவுள்ள 2 அறை விட்டு இவ திமிர அடக்குற மாதிரி ஒரு திமிர் பிடிச்சவன் தான் கரெக்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி பாப்பேன். என்னமா கிட்ட நானும் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி பேசுறீங்கம்மா. கும்பல் ஓகே, அது குடும்பம் இல்ல, அது கும்பல் ஆயிடுச்சு. நான் அடக்கி பேசுங்க. தனக்கு நாக்கு இருக்கிற ஆணவத்துல ஒட்டுமொத்தமா எல்லாரையும் நக்கல் விரவலை இன்னொரு அப்படி சொல்லிட்டான். அம்மா கிட்ட போயிட்டு நான் வீட்லயே ஒருத்தருக்கும் சமையல் எல்லாம் செஞ்சு போட்டது கூட கிடையாது, அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நான் எப்படி சமைச்சு போடுவேன். அப்படியே சமைச்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தான் கெட்ட பேரு. கும்பல், அடுத்தது கூட்டம். ரமேஷ் சார் வளர்ப்பு பத்தாது. இல்ல ஒரு சின்ன வேலை கூட என்ன பார்க்காம வளர்த்திருக்கமி. இப்ப அங்க போனா நான் இவ்வளவு வேலை பாக்கணுமே. நீ யோசிச்சு பாரு, நான் அவங்க பொண்ணு அவ்வளவு கஷ்டப்படணுமா? சாவு சாவும்ல, நீ நலமா இருந்தா ஒளிஞ்சு எனக்கு தனி கொடுத்தனா ஓகே, அவங்க கிட்ட சொல்லு, அவங்க பையனை வேணா நான் பாத்துக்கிறேன், அவர் சமைக்கட்டும், அவர் நல்லா பாத்துக்கிறேன். அவர் சமைக்கிறத நாங்க என்ன சொன்னாலும் செய்யணும், நாங்க என்ன சொன்னாலும் தலையாட்டணும். ஓகே. இப்ப 2 பேர் இருந்தா 2 தட்டு வரும், 2 கிளாஸ் வரும். மொத்த கும்பல் இருந்தா எவ்வளவு பாத்திரம் நான் கழுவ முடியும்? எவ்வளவு பெரிய கஷ்டம். ஐயோ, இன்னும் ஸ்டவ்வே பத்த வைக்கல, அதுக்குள்ள ஸ்ட்ரைக். ஆனா நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்கம்மா. இவ்வளவு கஷ்டம் அப்படிங்கல. இல்ல இதெல்லாம் ஆல்ரெடி அவங்க கிட்ட சொல்லியாச்சு. அவங்க எல்லாம் சொல்லிட்டீங்க. பேர் என்ன? உங்க பேர் என்ன? பொன்னாத்தா. அது என்ன பின்னால ஒரு ஆத்தா, அந்த ஆத்தாவை கட் பண்ணி போடு. ஆபிதா. ஓகே. வேற? ஆக்சுவலி நாங்க இருக்கதே ஜாயிண்ட் ஃபேமிலி தான். கொஞ்சம் யோசிச்சு பாருமா, நீயும் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, நீயும் ஊர்ல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. இந்த வீட்ல எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்க, ஒரு வேலைக்காரியை விட உங்களை கேவலமா நடத்துறாங்க. திரும்பி என்னையும் போய் ஜாயிண்ட் ஃபேமிலியை சேர்த்துனா நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன். கண்டிப்பா எனக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. ஜாயிண்ட் ஃபேமிலி பார்க்காத அப்படின்னு சொல்லிடுவேன். ரொம்ப பேசுன கல்ல கட்டி கிணத்துல தள்ளிடுவேன். குட். ஓகே. மாமியார் நாத்தனாட்டெல்லாம் திட்டு வாங்க முடியாது, திட்டினாங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துருவேன் சொல்லிடுவேன். திட்டா வீட்டுக்கு வந்துடுவேன். வைத்தல இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது. கிளம்ப மாத்தா வீட்டுக்கு. இங்க பாருமா, இவ்வளவு பெரிய பட்டாளத்துல கட்டி வைக்க முடியாது சொல்லிட்டு அவ்வளவுதான். ஆமா, அப்புறம் நீ 2 நாளுக்கு ஒருக்கா பஞ்சாயத்து பண்ணணும் அதையும் சொல்லிவிட்டேன். அப்புறம் நான் எதுக்கு எடுத்தாலும் ஊழ புடிச்சு வீட்டுக்கு வந்துருவேன். ஆமா. ஏய், அடுத்த தடவை நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த உன் தலையில தீய வச்சிருவேன். எனக்கு வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளவுதான். விட்டுருங்க. ஏன் இப்படி பண்றீங்க? அவ்வளவுதான். இந்த பொண்ணு கரெக்டா சொன்னுச்சு. இப்படித்தான் நடக்கும் பேச்சு. காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பின்ன? வேணவே வேணாம், அவங்களுக்குலாம் நான் வடிச்சு கொட்ட முடியாது. எனக்கு நிறைய கோல்ஸ் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அவங்களுக்குலாம் வடிச்சு கொட்ட முடியாது. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. நீங்க தான் பெரிய ஆரிங்க இருக்கு, பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும். எக்ஸ்பிளனேஷன்லாம் பண்றதுக்கு அந்த மூடே இருக்காது சார். எந்த தைரியத்துல நீங்க ஓகேன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒரு போடு போடணும்னு தான் தோணும். அப்படி திட்டி தீர்த்துணும் போல தோணும். பாயிண்ட்ல அழுக வந்துரும். போச்சே போச்சே, ஐயோ போச்சே. நான் கூட்டு குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்படியே பண்ணிக்கணும், நீ என் கூட வரணும். ஓ, நீ என் கூட வரணும். Many months later. மனைவிக்கு தெரியாமல் மாமியாரை தள்ளி கொண்டு ஓடிய மருமகனுக்கு வலை வீச்சு. இந்த பக்கம் வர இந்த கும்பல், கூட்டம், பட்டாளம், வடிச்சு கொட்ட முடியாது, இதெல்லாம் நீங்க தான். ஆக்சுவலா உங்களை தான் அவங்க எல்லாம் சொல்றாங்க. இவங்க இதெல்லாம் சொல்றப்ப கேக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்கடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. எப்படி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க பாரு. இது நியாயமா பேசுறாங்க. இது கோவம் வரும். என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க? பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. இத்தனை வருஷம் வளர்த்துட்டு இன்னைக்கு நேத்து வந்தவ கூட்டிட்டு போகும்போது கஷ்டமா இருக்கும். நேத்து வந்து கூட்டிட்டு போறது வரும்போது பூனை மாதிரி வர்றாளுங்க, அப்புறம் வேலையை காட்ட ஆரம்பிச்சாளுங்க. எங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு என்னப்பா அப்படி உங்களுக்கு? டைரக்டா நீங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி எங்ககிட்ட நீங்க பேசலாம். அம்மாவா எங்களை நினைங்க, நீங்க ஏன் எங்களை மாமியார நினைக்கிறீங்க? இது வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா நடக்கிற காரியமா? அம்மாவா நினைச்சு எங்க கிட்ட நீங்க பேசலாம், பண்ணலாம். இவ்வளவு கோவம் உங்களுக்கு வேண்டாமே, இவ்வளவு வெறித்தனமா உங்களுக்கு வேண்டாம். பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. உங்க வீட்டு நபரா இருந்தா நீங்க எல்லாரும் குடும்பத்துல தானே இருக்கீங்க. நாங்க எப்படி கூட்டமா தெரியும்? உங்க குடும்பமும் கூட்டம் தானே. அப்போ பாயிண்ட் இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. உங்க வீட்டு கூட்டம் தானே. அப்ப நாங்க மட்டும் கூட்டம். நாங்க அதுக்கு முன்னாடி சமைக்காம இருக்கோமா, எந்த வேலையும் செய்யாம இருக்கோமா? நீங்க வந்துதான் ஒவ்வொன்னா பார்த்து செய்யற மாதிரி பேசுறீங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. கரெக்ட்டுங்க. என்னமா இத்தனை உங்கள பட்டினி கிடந்த மாதிரியும், நீங்க தான் முதல் முறையா உங்க வீட்ல இட்லி சுட்டு பிரே பண்ணி மாட்ட போற மாதிரியும், பழைய சோத்துக்கு உப்பு போடுறதே என்னமோ இவளுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாளுங்க. அவங்க என்ன பார்த்து அவங்க ஏற்கனவே குடும்பம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க என்ன குறுக்க வந்து அதிசயமா பண்ண போறீங்கன்னு கோவம். அதிசயமா ஒண்ணும் பண்ண போறது இல்ல. மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சொத்த வேஸ்ட். பொலியேன்னு 2 வைக்கலாம். பொலியேன்னு 2 வைக்கலாம் போல. டீச்சர் தானே சொல்ல முடியாது. பொலியேன்னு 2 வைக்கணும் போல. அப்படியே எடுத்துட்டு வந்துருவேன். அப்படி ஒரு பொண்ணே எனக்கு தேவையில்ல. இந்த மாதிரி கூட்டம் கும்பல் நீங்க மரியாதை இல்லாம பேசுற பிள்ளைங்களுக்கு மாப்பிளையே கிடைக்க கூடாது. கடைசி வரைக்கும் சோத்துக்கு தண்டமா பூமிக்கு பாரமா தண்ட சோறு திருட்டு போய் சேர வேண்டியதுதான்.
சாபம் இல்ல, இது சாபம் கிடையாது அப்படின்னு ஒரு மனசுல அப்படி ஒரு பெரிய தோணுது. ஆமா அவ்வளவு ஆத்திரமா இருக்கே, கோவத்தை அடக்கி வச்சிருந்தேன். வடிச்சு கொட்டுறது அதெல்லாம் ஒண்ணு தர்மத்துக்கு நீங்க வாழ வந்திருக்கீங்க, சக மனுஷனுங்களா நீங்க எங்க குடும்பத்துல இருக்க போறீங்க. இந்த வடிச்சு கொட்டுறது என்ன இருக்கு? உங்க அப்பா அம்மாவுக்கு சொல்றத போடுறத அப்படி சமைக்கிறத வடிச்சு கொட்டுறேன்னு சொல்லுவீங்களா? எவ்வளவு அன்பா உட்காந்து பரிமாறுவீங்க. ஐயோ புதுமை பெண்ணா, புதுமை பெண். ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல. சமைச்சு எல்லாம் பரிமாறுவீங்க. உங்க கோவம் எப்படி வடிச்சு கொட்டுறதுன்னு சொல்லலாம். தப்புதான், தப்பு இல்லீங்களா? தப்புதான். ஆனா நாங்களும் மனுஷங்க தானே. பொம்பளைன்னா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்க வேணும், ஆத்திரப்படக்கூடாது. வர உங்க கோபம் சரிதான். ஆனா அந்த வடிச்சு கொட்டுறது அப்படிங்கிற வார்த்தையே இந்த ஜெனரேஷனோட வார்த்தையே கிடையாது. அது உங்க ஜெனரேஷன், நீங்க கண்டுபிடிச்ச வார்த்தை. அது நீ இப்படி எங்களை மடக்க வேணும் எதிர்பார்க்கவே இல்ல. நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, என் குடும்பம் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் வச்சிருப்பீங்கல்ல, அது என்ன? விடிய காலையில ஒரு 7:30 மணிக்கு எந்திக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி. விடிய காலை தானே. சூப்பர். குடும்பத்துக்கு ஏத்த குத்து விளக்கு நீதாம்மா. விடிய காலை ஒரு 7:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு ஒரு ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், அவ்வளவுதான் இருக்கணும். வரவங்க வந்து ஹால்லே தங்கி அப்படியே போயிடணும். கெஸ்ட் டஸ்ட் இது ரெண்டுத்தையும் வீட்டுக்குள்ள ரொம்ப நாளைக்கு வச்ச கூடாது, அடிக்கடி கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். எப்படியோ மேக்ஸிமம் என்கிட்ட ஒரு நாளுக்கு மேல இருப்பாங்களான்னு தெரியல. சோ காலையில வந்து அவங்க சமைச்சிட்டக்கு அப்புறம் மத்தியானத்துக்கும் சேர்த்து சமைச்சு வச்சுட்டு சொல்லிடுவேன், அவங்க வேலைக்கு போறனால. இங்க பாரு ஜோதிகா, உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணமே ஆகாது. சோ அவங்க வேலைக்கு போகும்போது வெளியே கதவுண்ட வந்து நல்லா டாட்டா காட்டுறது, ஒரு லைட்டா ஒரு பாரு மாதிரி. ஒரு உள்ள போய் கதவு பிடிக்க காலி பசங்க சுத்துறாங்க. சிம்பிளா சொல்ல போனா ஜில்லுன்னு ஒரு காதல் மூவி மாதிரி ஃப்ரீடமா இருக்கலாம், செம்ம ஜாலியா இருக்கலாம். நான் என் ஹஸ்பண்டுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேன், எனக்கு அவர் கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். சின்ன வயசுல நிறைய சினிமா பாப்பியா? ஆமா. கலாப காதல அந்த கதவை திறந்துட்டு ஊஞ்சல்லாம் இருக்கும்ல, சோ அந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படும். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட், எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கணும்னு தான் ஆசை. காலையில நல்ல சாவகாசமா எந்திரிச்சு மணி 11 தான் ஆகுதா? இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டா? 2 பேரும் சேர்ந்து சமைச்சிட்டு ஜாலியா ஆபீஸ் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங் வந்து அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதையும் சமைச்சு வச்சுட்டு. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம், உப்மாங்க. லேட் நைட் நல்லா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டிவி பார்த்துட்டு இத மாதிரி எனக்கு எப்போதும் லவ் 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 அப்படின்னே வந்து லைஃப் போகணும். காதலுக்காகவும் சாவக்கூடாது, காதலிக்காமையும் சாவக்கூடாது. சூப்பர்ப்பா. குட். வேற காலையில எழுந்து ஹஸ்பண்ட் எழுப்பி காஃபி கொடுத்து அவர் ஆபீஸ்க்கு டாட்டா சொல்லி ஒரு ஹக் கொடுத்து ஈவினிங் வரும்போது 2 பேரும் செல்ல பேரோட சொல்லி கொஞ்சிக்கிறது. எறும்பு நீ குறும்பு நீ கரும்பு. ஓகே குட். வேற சின்ன வீடு, அவங்க சொன்ன மாதிரி ஒரு கிச்சன், ஹால், பெட்ரூம். வீக்லி ஒன்ஸ் அது நைட்டு போய் டின்னர் சாப்பிடணும் வெளியே. அப்புறம் ஒரு ஆடிக்கார். கண்டிப்பா ஃப்ரைடே நைட் வந்து அவுட்டிங் போய் ஆகணும். அப்புறம் சாட்டர்டே சண்டே நல்லா மால், சினிமா, தியேட்டர் ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம். அப்ப வீக் டேஸ்ல என்ன பண்ணுவீங்க? வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஒரே ஒரு கியூட்டா ஒரு பொண்ணு, சூப்பரா என்ஜாய் பண்ணோம். இது நாம வாழ்றதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். நாம வாழ்றதுதான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்க கூடாது. மார்னிங் வந்து பைக்ல லாங் டிரைவ் கூட்டிட்டு போனேன். சோ நானும் என் பொண்ணும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும். எங்க ட்ரெஸ் கலர் சேர்ந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் சட்டை போடணும். திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. இதுதாங்க இந்த காலத்து பிள்ளைங்க. யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? அதே மாதிரி எனக்கும் என் பொண்ணுக்கும் பிடிச்ச மாதிரி அவங்க வந்து நிறைய வாங்கிட்டு வந்து தரணும். இப்படி ஒரு மூஞ்சிய பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கு வர்றதே அதிசயம்மா. அந்த மாதிரி பண்ணும். எனக்கு என்னதான் சண்டை வந்தாலும் நைட்ல சரியாயிடணும். மார்னிங் எவ்வளவு வேணா சண்டை போட்டுக்கலாம், நைட்ல சமாதானம் ஆயிடணும். ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு புடிச்சதா வரணும். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், என்னோட லைஃப் பார்ட்னர் வந்து ஒரு ஆர்ஜே அந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப திட்டவும் முடியல, ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. அது மாதிரி தான் நான் எதிர்பார்க்கறேன். அவங்களோட பிஸி ஷெட்யூல்ல எனக்காக ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்கிட்ட ஒரு முழு பாசத்தோட பேசினா கூட அது எனக்கு போதும். நல்லா பேசு, மனசு விட்டு பேசு. ஒரு ஃபிளாட்லாம் இல்லாம ஒரு செக்லூடட் பிளேஸ்ல இந்த வேட்டையாடு விளையாடு கமல் காம்னா மாதிரி. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. ஒரு கியூட் குட்டி வில்லா. நான் ஆர்யா மாதிரி ஒரு கியூட்டான ஒரு ஹஸ்பண்ட். உங்களுக்கு மனச்சாட்சி இல்லையில பேயில போவானுல செம டாலா. ஐ மஸ்ட் பி லவ்விங் ஹிம் ஆல் தி டைம். அந்த மாதிரி 2 கியூட் கிட்ஸ் நாங்க மட்டுமே. நல்லா ஷாப்பிங் போனோம். சாப்பிட்டமா தூங்கணுமா, விடிஞ்செந்திரிச்சு சாப்பிட்டமா தூங்கணுமான்னு இருக்கணும். ஆமா, எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தரணும். ஆனா என்ன கேட்டாலும் வாங்கி தரணும். அண்ட் என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும். மணிக்கணக்கா பேசினா அண்ட் மேக் மீ ஸ்மைல் ஆல் தி டைம். இங்க பாரு ஜோதிகா, உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணமே ஆகாது. அன்பார்ந்த வெளிநாட்டு நிறுவனங்களே, நீங்கள் உங்கள் கடைகளை இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் விற்கலாம், என்ன பொருட்கள் வேண்டுமானாலும் விற்கலாம். விளம்பரப்படுத்தினால் ஆட்டு மூத்திரத்தை கூட சுத்த இளநீர் என்று ஒரு கை பார்த்து விடுவார்கள். நீங்க என்ன வித்தாலும் வாங்குறதுக்கான ஒரு கிரௌட தயார் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க என்ன வித்தாலும் நாங்க வாங்குவோம், அதுக்காக இஎம்ஐ கட்டுவோம், கடனாளியாவும். முட்டா பையில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பையில சார். கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவோம், 2 பேரும் வேலை பார்ப்போம், நிம்மதின்னு நினைச்சுக்கிட்டு உங்க சாமான வாங்கி வீடு முழுக்க அடுக்கும். எந்த பயனும் இல்ல, 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல.
நீங்க பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த பையன் நகந்து 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 அவன் உங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி பெண் வீட்டு சார்ந்து அந்த பக்கம் போக வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாவது உங்களுக்கு எவ்வளவு வலியாயிரு. தாங்க மாட்டீங்கடா, இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. எப்படி சொல்றது தெரியல, அப்படி கண்ணுல தண்ணி தானா வரும் சார். நம்ம பையன் இப்படி பார்த்து நம்ம வளர்த்தனா அவங்களோட போயிட்டாங்களேன்னு ரொம்ப துக்கமா இருக்கு. மரணத்தை விட மோசமானது என்னன்னு தெரியுமா? மறக்கப்படுறது. இப்ப அவங்க சொல்றாங்க குழந்தைய நாங்க போயிட்டு எங்க அப்பா அம்மாட்ட வளர்க்க கொடுப்போம் பண்ணுவோம். எங்களுக்கு அது வாரிசு தானே, நாங்க வளர்க்க மாட்டோமா? நாங்க எங்களுக்கு பாசம் காட்ட மாட்டோமா? அப்படி கேளுங்க, அறி வரட்டும். சரி விடுங்க, நீங்க ஆடு சொல்லுங்க. எங்க பையனோட நிலைமை எப்படி இருக்கும் பாரு, அதை புரிஞ்சுக்கணும். அங்க ஒரு சூன்யம் தான் கிரியேட். அப்படி போகும்போது வாழ்க்கையே வெறுமையாயிருது. எந்த பக்கம் வரும்? இருட்டுல கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி. தாய் தகப்ப 2 பேரும் வயசான காலத்துல அவங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு செக்யூரிட்டி தேவைப்படுது. முதல்ல அதை இழந்துடுறாங்க. இது ஃபாஸ்ட் ஃபுட் காலம்டா, வந்தோம் பார்த்தோம்னா அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயி போச்சு. ரெண்டாவது சமுதாயத்துல அவங்களுக்கு இருக்க மரியாதை கௌரவம் பையனுக்கும் சரி இவங்களுக்கும் சேர்ந்து போயிடுது. எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த ஏரியாவிலே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. இதே பையன் தன்னுடைய வீட்டுல இருக்கும் பொழுது அம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை கேட்டா போதும் சார், அதுல இருக்க சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாதுங்க சார். அதுலயே நம்மளுக்கு போதும், முடிஞ்சிடும். என்னையா காசு காசு. இருங்க டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸ். Hey, don't worry, why are you crying? Live it, be happy, cool down, cool down, cool down. தண்ணி இருக்கா? மெதுவா மெதுவா மெதுவா. என்னாச்சு? பிள்ளையே இல்லன்ற மாதிரி ஆயிடுது. அவங்க போயிட்டா. உங்க பிள்ளை வீட்டுல உங்களுக்கு செல்வாக்கு இல்ல அப்படிங்கறது எவ்வளவு வலியான விஷயம். நீங்க இப்ப இந்த கேள்வி கேட்கும் போதே கொஞ்சம் படபடப்பாகுது சார். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. என்ன என் பையன் எப்பவுமே நீங்க ரொம்ப என் மேல இதுவா இருக்கீங்க. கல்யாணம் ஆச்சுன்னா எல்லாம் மாறும், அதையும் ஏத்துக்கணும்னு தான் என் பையன் இப்பவே அட்வைஸ் பண்றேன். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. பிள்ளையே இல்லாம இருந்ததா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணும். கண்டிப்பா நமக்கு இருந்த சொத்தையே இழந்துட்டோம்னு நினைச்சு திருப்திப்பட்டுக்க வேண்டியதுதான். 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. டயத்துல நாங்க விட்டே கொடுத்துறோம் சார். நம்ம பையன் நல்லா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் விட்டு கொடுத்துறோம். வேற பிரச்சனை எதுக்கு? அவனால சந்தோஷமா இருக்கட்டுமே. விட்டு கொடுக்குறவையா, அதனால கெட்டு போயிட மாட்டோம். பிள்ளை குட்டிகளா நல்லா இருக்கணும்யா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துறோம். கீழே இவங்கள்ட்ட கொடுங்க. அதான் சார், ஹஸ்பண்ட கூட இழந்துட்டு ஒரு பொண்ணு வாழ்ந்துருவா, பிள்ளை இல்லாம இருக்கவே முடியாது சார். கண்டிப்பா பிள்ளை இல்லாம இருக்கவே முடியாது சார். அது என்ன சொல்றது, அன்னைக்கே செத்த மாதிரி தான். பிள்ளை கொல்லி போடாமே சாகடிச்ச மாதிரி. அப்ப நான் இருக்கும்போது தெரியாது அவங்களோட அருமை, அது அவங்க இல்லாத போது தான் தெரியும். நானும் ஒரு ஜுடிஷியல் ஸ்டாஃப் தான். என் பிள்ளைக்கோசரமே நான் வேலையை விட்டுட்டு வந்தேன். அவன் ஹோம் சிக் ஆயிட்டான் 1 இயர். என் பையனுக்காக நான் வேலையை ரிசைன் பண்ணேன் சார். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பிறக்கணும். என் பையன் தான் எனக்கு எல்லாமே. மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல, பாத்துட்டு இருக்கீங்க. குறிப்பாக இந்த காதல் கசமுசா லொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும். எந்த ஒரு தாய்க்கும் தம் பிள்ளையால உதாசீனப்படுத்துறதுங்க சார் ஒரு மரணத்தை விட கொடுமையான வலி. மரணம் கூட சட்டுன்னு வந்துடும். மரணத்தை விட மோசமானது என்னன்னு தெரியுமா? மறக்கப்படுறது. ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த நினைச்சு அந்த உதாசீனத்தை புறக்கணிப்ப நினைச்சு மனசுல துடிச்சு அல்றா பாருங்க. இது ரொம்ப கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. நான் என் கண்ணீர் கூட என் பிள்ளைங்களுக்கு எதிர திரும்பிட கூடாதுன்ற துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வலி தாங்க முடியாதது. அது எப்படிடா உத்தர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. ஆக்சுவலா இது கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்டேட். இப்போ நீங்க வில்லனா இல்ல ஒண்ணும். அப்படிங்களா? ரொம்ப 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 சந்தோஷம். புறப்படலாங்களா? ஓகே, இத தனி குடுத்தனம் போகாதீங்கன்னு சொல்றது இல்ல, பட் தனி குடுத்தனம்ங்கற கான்செப்ட்ல இருந்த இந்த சண்டையெல்லாம் தாண்டி இது ஒரு இமோஷனலான ஒரு இது இருக்கு. 1000 தான் இருந்தாலும் நான் எந்த பக்கம் தானே இருக்கு. உங்களோட உரிமை சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் நீங்க கொடுக்குறீங்க. ஆனா இந்த சைடுல ஆண் பிள்ளைகளை பெற்ற அம்மாக்களின் அழுகைங்கிறதுக்கு பின்னால ஒரு பெரிய வலி இருக்க மாதிரி இருக்கு. நம்ம என்ன பொம்பளை பிள்ளை அடி பத்து வச்சிருக்கோம், ஆம்பளை பிள்ளைய பத்து வச்சிருக்கோம். அப்படி வகுத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். குட். தென் பழைய மாமியார்கள் இல்ல இந்த ட்ரெண்ட கொஞ்சம் புரிஞ்சிருக்காங்க. உங்க பிரைவசி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. காரணம் தான் டீச்சர் இருக்காங்க, ஒவ்வொருத்தங்க இங்க வர்க் பண்றாங்க. ஆனா நாங்களும் 4 எழுத்து படிச்சவங்க தான், நாகரிகம் தெரிஞ்சவங்க தான். இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், நீங்க இரண்டாவது ஜெனரேஷன். இந்த கேப் மட்டும் தான் பிரச்சனை. பட் இவங்க நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அப்பாடா, நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நியானான கண்ணல்ல மீட் பண்ணலாம். பாய் பாய். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம்.